அவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத தன்மையிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து அவனை ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குது. ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி. அவர்கள் ஒரு விளையாட்டில் அவன் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெறாங்கன்னா ஆனந்த கண்ணீர் வரும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அழுகை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்முடைய லைஃப்பில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகள் நம்மை அழுத்தும் போது, அல்லது நாம் நியாயமாக இருக்கிறோம், நியாயமில்லாத விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் போதும், நம்மளால் அதை எதிர்த்து கோவப்பட முடியாத போது, நம்முடைய நியாயத்தை எடுத்து சொல்ல முடியாத போது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அழுகை என்பது வெளிப்படுகிறது. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உடனடியாக அழுதுறாங்க. ஆண்கள் கொஞ்சம் சில விஷயங்களை கல் மாதிரி மனசில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அழுகையானது மனிதனை ஒரு வகையான எமோஷனல் பயங்கர ப்ரெஷர், அவனை தாங்கிக் கொள்ள முடியாத தன்மையிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து அவனை ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குது. ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி. அழுகை என்பது ஒரு வகையான ஹீலிங் ப்ராசஸ். அழுகை என்பது மனிதனுடைய எமோஷனலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. அழுகையில் நிறைய கேட்டகரி இருக்குது. நாம் நினைத்தது நடக்கவில்லை அப்படிங்கும் போது அதனால கவலை ஏற்பட்டு அழுவாங்க. தன்னுடைய நியாயம் செல்லுபடியாக முடியாத இடத்துல அழுவாங்க. தன்னுடைய கோபம் செல்லுபடியாக முடியவில்லை என்றால் நமக்கு அது அழுகையாக அந்த கோபம் வரும். ஆனந்தமாக அழுவது, ஒரு உயர்ந்த நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், அந்த நபர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் ஒரு விளையாட்டில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெறாங்கன்னா ஆனந்த கண்ணீர் வரும். அப்புறம் கருணையின் காரணமாக இந்த உலகின் மீது பெரும் இரக்கம் கொண்டு இந்த உலகை பெரும் காதல் கொண்டு நேசிக்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த கருணையோடு இந்த உலகத்தை பார்க்கும்போது அழுகை வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தியான அனுபவத்தின் போது இந்த இயற்கையினுடைய ஒரு உயர்ந்த உன்னதத்தை விளங்கி கொண்ட போதும் அழுகை வரும். அழுகை என்பது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இயற்கை கொடுத்த ஒரு விஷயம். அது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று வள்ளுவர் சொல்கிற மாதிரி அன்பு வெளிப்படும் போது கண்ணீர் பொங்க ஆரம்பிக்கும். நம்ம அன்புக்குரியவர்கள் ஏதாவது நம்மளை சொல்லும் போது நம்ம கண்ணில் நீர் பொங்க ஆரம்பிக்கும். அது அன்பின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. அழுகக்கூடிய பழக்கம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகளை நமக்கு செய்கிறது. அது ஒரு இயற்கையான மருத்துவராக இருக்கிறது. அழுகை என்பது ஒரு இயற்கையான ஒன்று. அது ஒரு இயற்கை மருத்துவம் மாதிரி. மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவனை அறியாமல் அவர்களுக்கு அந்த கண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது என்பது அது நமக்கு நிறைய நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்முடைய உணர்வை கூட மென்மையாக்கிறது. நீங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா தனிமையாக போய் உட்காந்து அதை ட்ரை பண்ணி அழுது ஒரு 10 நிமிடம் மனம் விட்டு அழுதுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மனபாரம் குறைஞ்சிரும். ஓசோ முதலிய பல ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் மெடிடேஷன் என்ற ஒரு மெத்தடாலஜியை சொல்கிறாங்க. கோபம், அழுகை, கவலை, பதட்டம் போன்ற நம்முடைய ஆழமாக நமக்குள்ள அழுத்தி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அழுது 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 அதை கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிக்கு பேர் தான் இந்த டைனமிக் மெடிடேஷன். ரொம்ப கத்துறது, அழுறது, சிரிக்கிறது, சுழல்வது இப்படின்னு சொல்லி பல கோணங்கள்ல இருந்து அமைதியாக உட்கார்ந்து சமநிலையிலையும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டினாங்க. ஆக அழுகை என்பது ஒரு மருந்து தான். ஆனால் நம்ம மனதை நம்ம கவனிச்சுட்டே வரோம். நம்ம மனதினுடைய போக்குவரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாக கவனித்து கொண்டே வரும்போது எதுக்கு அழுதணும் எதுக்கு அழக்கூடாதுன்னு இருக்கு. நம்முடைய நேச்சர் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்முடைய மனிதர்களை 2ஆக பிரிப்போம். ஹெட் ஓரியன்டான பெர்சன், ஹார்ட் ஓரியன்டான பெர்சன்ஸ். ஹார்ட் ஓரியன்டான மனிதர்கள் எப்போதும் எமோஷ்னலாக இருப்பாங்க. அவர் டக்குன்னு கோவப்படுவான், பட் ஆனால் அன்புடையவர்களாக இருப்பான். ஆனால் ஹெட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். அது இப்படி, அது அப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ இருதயபூர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அழுகை என்பது சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். தலையை மையமாக வச்சு சிந்திச்சு வாழ்கிறவனுக்கு அதிகமாக அவன் ஒரு அடமெண்ட்டாக இருப்பான். அவனுக்குள்ளே அவ்வளோத்தையும் அவனுக்குள்ளே அடக்கி வச்சுட்டே இருப்பான். ஆகவே அழுகை வரும்போது அது ஞானி, ஒரு பக்குவப்பட்டவன் அப்படின்னா அது வரும்போது அது தானாக வருகிறது. அதை அனுமதிங்க, அதை கவனிங்கள், அதிலிருந்து கடந்து வெளியில் வர முடியும். ஸோ அழுகை என்பதும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் தான். அதை ஒரு கோழைத்தனமான அல்லது ஒரு இயலாமையில் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.